ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் இன்றைக்கி வெந்தயம் முளைக்கட்டின குழம்பு, வெந்தயம் முளைக்கட்டி எடுத்துருக்கிற குழம்பு செய்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசக்காது, மெயினாக நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். ப்ளஸ் இதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், நறுக்கின பூண்டு, இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்மளுடைய சீரகம் பொரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பூண்டு, இஞ்சி, வெங்காயம்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த முளைக்கட்டின வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வெந்தயத்தை நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சிட்டோன்னாக்கா அது மறுநாள் கொஞ்சம் நல்லா முளை வந்துடும். அதை எடுத்து நம்ம அப்படியே குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக தான் இருக்கும், கசக்காது. பாருங்க, கொஞ்சம் இது வதங்கிக்கிச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். இது எனக்கு ரொம்ப காரமாக இருக்கும், உங்களுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன்னு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். இதோட கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். இந்த குழம்பு சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சப்பாத்தி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் குழம்பு திக்னஸ்க்காக. இது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம புளி குழம்பு வைக்கிற அளவுக்கு இருந்தாக்கா போதும். இப்போ இது சப்பாத்திக்கு செய்கிறதா இருந்தாக்கா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அவ்வளோ ஊற்றிக்கோங்க. சாதத்துக்குனாக்கா கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். நான் இது தண்ணி ஊற்றுறேன். ஒரு கொஞ்சம் அந்த பட்டாணி, அந்த வெந்தயம்லாம் வெந்து வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். சாதத்துக்குனாக்கா கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம்னாக்கா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வெந்து வரட்டும். வெந்து வந்தோன்னா மல்லி செடி போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய பட்டாணி, அந்த வெந்தயம்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு விட்றேன், சுகர் ஆட் பண்ணுறேன். அது என்னன்னாக்கா கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். பாருங்கள், இப்போ நம்ம அது எல்லாமே நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம், மல்லி செடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெந்தயக்கீரை இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் மல்லி செடி மட்டும் போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முளைக்கட்டின வெந்தயம் ப்ளஸ் பச்சை பட்டாணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு வேணும்னாக்கா நம்ம இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சப்பாத்திக்கு வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்தில் கூட எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய சாய்ஸ். வாரத்தில் 1 வாட்டி 2 வாட்டி செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மெயினாக சுகர் பேஷண்ட்க்கு இது ரொம்பவே நல்லது. ஈவன் அல்சருக்கும் நல்லது. முளைக்கட்டின வெந்தய குழம்போ இது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து செஞ்சுட்டு வந்தது. ஸோ இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.